பூமி சிதா சீரியல்ல இப்போ ராதிடியான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். வேற லெவல்ல மாயாஜாலமா இருந்துச்சு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு தாங்க. சித்தார்த் மாட்டுக்கு ஒரு கோயில்ல வந்து உட்கார வச்சுட்டு, ஒரு இடத்துக்கு வந்து போறாங்க. அப்பன்னு பார்த்து ஒரு மரத்துக்கிட்ட வந்து பேசும்போது, அவங்க 3 கேள்வி கேட்குறாங்க. அந்த 3 கேள்விக்கும் வந்து ராணி வந்து டான் டான்னு பதில் சொன்னோனே, "நீ இப்படியே வந்து வடக்கு பார்த்து போ" அப்படின்னு சொன்னோனே, வடக்கு பார்த்து அப்படியே வந்து போயிட்டே இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அந்த இடத்துல வந்து, "என்னடா இது இந்த சைடு தான் சொன்னாங்க. இங்க ஏதோ ஒரு கோயில் இருக்குன்னு சொன்னாங்களே, இங்க ஒரு கோயிலுமே இல்லையே" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ராணி அப்பன்னு பார்த்தா அந்த இடத்துல வந்து 3 சித்தர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட என்ன ஏதுன்னு கேட்போம்னு சொல்லிட்டு, "சாமி நான் உங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும்" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேள்வி கேட்கலான்னு இருக்கிறப்ப, "நீ இங்க வருவேன்னு தெரியும். உனக்காக தான் நாங்க 3 பேர் இங்க காத்துட்டு இருக்கோம். என்ன சாமி சொல்றீங்க? நீ இந்த மாரி இந்த செடியிலேருந்து அந்த இத எடுத்துட்டு போலான்னு தானே வந்திருக்க மூலிகை" அப்படின்னு சொல்லி அந்த சாமி 3 பேர் வந்து கேட்குறாங்க. "ஆமா, அதுக்காக தான் வந்திருக்கேன். அதுக்கு மொதல்ல நீ இன்னொரு விஷயத்த வந்து செய்ய முடியுமா?" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வந்து பேசுறாங்க. "நாங்க இப்ப தேங்காவ எடுத்து உடைக்கணும்" அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. "என்ன சாமி சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "அதுக்கு நீ தயாரா இருந்தா மட்டும் சொல்லுங்கிற" மாரி சொன்னோனே, "இதனால என்ன வேணாலும் ஆகலாம்" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு சம்மதங்கிற மாரி சொல்லிர்றாங்க அந்த இடத்துல நம்ம ராணி. "ஓகே. நீ வந்து ரெடி ஆயிட்டு வான்னு" சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பக்கத்துல ஒரு குளத்த காட்டுறாங்க. அங்க ரெடி ஆயிட்டு அப்படியே வந்து அவங்க குடுத்த புடவைய கட்டிட்டு அப்படியே மாசா வந்து நிக்கிறாங்க அந்த இடத்துல. "சாமிய நல்லா வேண்டிக்க" அப்படின்னு சொல்லும்போது, மேல வந்து சிவபெருமான் வந்து இருக்காங்க. "உன்னோட தியாகத்த என்னால புரிஞ்சுக்க முடியுது ராணி. நான் என்னைக்குமே உனக்கு துணையா இருப்பேன்னு" வினய் வந்து செமையா வந்து செம கோவத்துல வந்து இருக்காங்க. இந்த மாரி விஷயம்லாம் வந்து ராணிக்கு நடக்க போதுன்னு தெரிஞ்சுட்டு, அப்பன்னு பார்த்து அந்த வாட்சையும் வந்து கழட்டி வச்சர்றாங்க. வச்சதுக்கப்புறம், "கடவுளே! எனக்கு தேவ சித்தார்த்த காப்பாத்தணும். அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் காப்பாத்தணும். அதுக்காக தான் இது மாரிலாம் நான் செய்றேன்னு" சொல்லிட்டு, அப்படியே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இது மாரி செய்யணும்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அப்பன்னு பார்த்து, கீழ வந்து ராணிகிட்டேருந்து ஒரு விஷயம் வந்து அப்படியே வந்து தரையில வந்து படுது. படும்போது வந்து, அந்த இடத்துல வந்து, "அம்மா நீங்களே வந்து பார்த்துட்டீங்க. நல்ல வழிய காட்டுமா" அப்படின்னு சொல்லி அந்த 3 சாமியாரும் வந்து சொன்னனால, அப்படியே வந்து பள்ளமாகுது. பள்ளமாகுனோனே, அதுக்குள்ளேருந்து யாரோ ஒருத்தர் வந்து அந்த செடியெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க அந்த இடத்துல. "ராணி உன்னோட பரிகாரத்த நாங்க வந்து ஏத்துக்கிட்டோம்மா. இந்த விஷயம் இதுவரைக்கும் யாருமே வந்து வெற்றிகரமா செஞ்சதில்ல. நீ இவ்வளோ தூரம் வந்திருக்க. உன் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது" அப்படின்னு சொல்லும்போது வந்து, ராணி வந்து சாமிய வந்து கையெடுத்து கும்பிட்டுட்டு, அப்படியே வந்து அசந்து வந்து தூங்க ஆரம்பிச்சுடுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு மேலேருந்து வினய் வந்து, அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வெளிச்சம் வந்து ராணி மேல வந்து படுது. வினய் தான் வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அந்த இடத்துல வேற லெவல்ல மாயாஜாலமா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அப்பன்னு பார்த்து, "நான் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நினச்சியா ராணி? உனக்கும் சரி, நான் எல்லாருக்கும் துணையா தான் நிப்பேன்" அப்படின்னு சொல்லி சூப்பரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. வினய் அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து, சித்ரா அம்மாவும் வந்து இருக்காங்க போல இருக்கு. "அம்மா எந்திரிங்கம்மா, எந்திரிங்கம்மான்னு" சித்ரா அம்மா வந்து சொன்னனால, அப்பன்னு பார்த்து எந்திரிச்சிடுறாங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம். சித்ராங்கிறது யாருமே இல்ல. பொம்மியோட குழந்தை தான் சித்ரா. அவங்க பாட்டுக்கு மாஸா வந்து எந்திரிச்சிடுறாங்க. "சாமி எனக்கு என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லும்போது, "நீ கேட்ட அந்த பூவுலேருந்து, இலையிலேருந்து எல்லாமே இங்க இருக்கு. நீ வெற்றியோட திரும்புமா. இன்னும் கொஞ்சம் உனக்கு அவகாசம் கம்மியா தான் இருக்கு. சீக்கிரம் போ. உனக்கு வழியில வந்து ஏகப்பட்ட தடையெல்லாம் இருக்கும். ஆனா உனக்கு சிவபெருமானே வந்து நல்லபடியா இருக்கணும்னு சொல்ட்டாப்ல. அதனால ஏகப்பட்ட தடை வரது எல்லாத்தையும் வந்து அவர் வந்து பார்த்துப்பாப்ல. நீ எதுக்கும் கவலைப்படாம போனோனே, உன் புருஷன கூட்டிட்டு போ. சீக்கிரம் போ" அப்படின்னு சொன்னோனே, அந்த இலை, பூ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு மாசா வந்து வேக வேகமா போயிட்டே இருக்காங்க. அந்த புதிர் சொல்லி ஒருத்தவங்க வந்து கேள்வி மேல கேள்வியா கேட்டாங்கல்ல. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன். எனக்கு இந்த பூவும், இலையும் கிடைச்சிருச்சு. ரொம்பவே நன்றிம்மா. யாரும் எனக்கு திரும்பி போம்போது நன்றி சொன்னதில்ல. யாரும் என்ன தாண்டியும் போனதில்ல. நீ தான் ராணி என்ன மதிச்சிருக்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி உனக்கு அவகாசம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. நீ உன் புருஷன் இடத்துக்கு சீக்கிரம் போனோனே, அப்படியே வந்து அவங்க சித்தார்த் இருக்கிற இடத்துக்கு வேக வேகமா போறாங்க. இது எல்லாத்தையும் வந்து அந்த மந்திரவாதி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ராணி வந்து அந்த இலைய வந்து எடுத்துட்டா அப்படின்னு சொல்லும்போது, "என்ன சாமியாரே! நீங்களே வந்து சூப்பரா வந்து சக்தியோட இருக்கீங்க. நீங்களே போய் தடுத்தா தான் உண்டு." "ஆமா, நானே போய் தடுத்தா தான் உண்டு. இனிமேட்டு நான் யாரையுமே நம்பல. எனக்கே வந்து ராணி வந்து ரொம்ப வந்து கஷ்டத்த ஏற்படுத்துறா." "ஓ! நீங்களே வந்து ராணிய பார்த்து பயப்படுறீங்களா? அப்பன்னா நாங்கலாம் எம்மாத்திரம்." அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மனோவும், தமன்னா, ரகுவரன் எல்லாரும் யோசிக்கிறாங்க. "போங்க சாமி போங்க" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. சித்தார்த்தம் வந்து அப்படியே வந்து உள்ள போய் பார்க்கலான்னு இருக்காங்க. இந்த இலை இருக்கிறப்ப, சித்தார்த் வந்து நார்மலா தான் இருப்பாப்புல. எந்த பிரச்சனையும் நடக்காது. அப்படின்னு சொன்னோனே, அந்த இலைய வந்து சித்தார்த் மேல வந்து அப்படியே தெளிக்கிறாங்க. நம்ம ராணி உடனே வந்து அவங்க நார்மல் ஆயிட்டாங்க. இனிமேட்டு சித்தார்த்னால எந்த பிரச்சனையும் வராதுங்கிறது மட்டும் தெள்ள தெளிவா தெரிஞ்சிருச்சு. ஏன்னா சித்தர் வந்து சொல்லியிருக்காங்க. "அந்த இலை உனக்கு கையில கிடைச்சிச்சுன்னா, சித்தார்த் மேல வந்து சாறு மாரி புழிஞ்சிரு.
அதுக்கப்புறம் அவர் நார்மலா ஆயிடுவாப்புல.